வணக்கம் நலம் தானா வீவர்ஸ். இன்றைக்கி அரிசி மாவு வச்சு கிறிஸ்பியான வடை செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதில் சேர்த்து மாவில் கலக்கிறதுக்காக நமக்கு வேணுங்கிற பச்சை மிளகாய் மினிமம் 3 போடலாம். அவங்க காரம் வேணும்னா 4 கூட போட்டுக்கலாம். நான் 2 தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறதுக்காக. பூண்டு ஒரு 4-5 பல், சும்மா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பெரிய வெங்காயம் சின்ன சைஸு 1 எடுத்திருக்கேன். இதை மட்டும் முதல்ல அரைச்சிக்கணும். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதை மட்டும் இதை முதல்ல அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இது மாதிரி கோர்ஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதில் நெய் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் 1 ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த அரைச்சதை இதில் போட்டு சும்மா 1 நிமிஷம் கலர் மாறாமல் வதக்கிடணும். அப்புறமேலு தண்ணி ஊற்றல இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். இதை 1 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற வரையிலும் வதக்கிக்கணும். பச்சை வாசமும் பாதி போயிடணும். அதே சமயத்தில் கருகாமல் இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நெய்யிலேயே வறுத்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அரிசி மாவு நம்ம இடியாப்ப மாவும் எடுத்துக்கலாம். சாதாரணமாக நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு வச்சுருப்போமே அதையும் எடுத்துக்கலாம். நான் இது இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக 1 நிமிஷம் வதக்குனா போதும். கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். வாசம் நல்லா இது இருக்கிறதுனால வாசமாக இருக்கும். பூண்டு, பச்சை மிளகாய் எண்ணெயிலையும் நம்ம போட்டு வதக்கிறதுனால வாசம் போயிடும். இருந்தால் கூட நம்ம இது மாதிரி வதக்கிட்டு அந்த மாவை போட்டு செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த வாசம் வந்துருச்சு. ஒரு 10 செகண்ட்ஸ். அது பூண்டு சேர்த்தோம்னாவே நமக்கு வாசம் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ருசியாக, அதுவும் எண்ணெயில் பொரித்து சாப்பிடையில நல்லா டேஸ்ட்டு இருக்கும். நம்ம உடம்புக்கும் வேற நல்லது. இந்த வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால அரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால 1.5 கப்பு தண்ணி, 1 கப்பு, 1.5 கப் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இதை நல்லா கிளறி விட்டு இதில் உப்பு போடணுமா? உப்பு போடணும். இந்த மிக்சியில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறது அலசி ஊற்றியாச்சு. இதில் உப்பு போட்டுக்கிட்டு கல் உப்பை கூட போடலாம். அரிசி மாவு ரொம்ப இழுக்காது. மிளகாவும் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து போட்டு செக் பண்ணிக்கோங்க. போட்டு கிளறி விட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்த உடனேயும் இந்த மாவை அதில் போட்டு கிளறி விடணும். கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். மூடி வச்சோம்னா கூட சீக்கிரம். தண்ணி ஊற்றினேன். இப்போ மாவு போட்டுக்கலாம். தெரியுதா? இப்போ கட்டி இல்லாமல் போடணும். நம்ம ஆஃப் பண்ணிட்டு கூட போட்டுக்கிட்டு கட்டி இல்லாமல் கிளறினதுக்கு அப்புறமேலு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சா மாவும் கொஞ்சம் வேணுமா எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம். அப்படி தண்ணி கைப்பிடி பிடிச்சிக்கோங்க. நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸ்டவ்வை. இப்போ இதில் கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நல்லா டபுள் பாயில் மாவு இதெல்லாம் வேற. அதனால வடை செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும்.
கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கெட்டிமாக இப்போவே கெட்டிமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டிமாக. சிம்மில் வச்சு நல்லா பிசையணும். இதெல்லாமே இதை தட்டில் வேற மாற்றிட்டு நல்லா கையை பொறுக்கிற அளவு சூடு வந்தோடனையும் அப்போ ஒரு தடவை கொஞ்சம் ஜீரகம் தேங்காய் இதை இப்போ எடுத்து வேற ஒரு பிளேட்டு மாற்றிக்குவோம் இல்லையா, அப்போ எடுத்து வச்சுட்டு அதில் வந்து அந்த எள்ளு வறுத்து அரைச்சா ஜீரக பொடி இது கொஞ்சம் போட்டோம்னா இது நல்லாயிருக்கும். தேங்காய், நெய் இன்னும் கொஞ்சம், இந்த மாவில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் அதெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு தேய்க்கிறது மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வடைக்கு போடுற சைஸுக்கு சரியா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வெந்த மாவு தானே. இப்போ இதில் வறுத்து அரைச்ச ஜீரக பொடி ஒரு சின்ன ஸ்பூன் ஓரளவுக்கு, இது ஒரு சின்ன கப்பில் 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட இருக்கும். அந்த தேங்காய் 1/2 கப்பே இருக்கும்னு நினைக்கிறேன். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு, இதெல்லாம் போட்டு நல்லா பெசரிக. நெய் இப்போவே கையில் ஒட்டாமல் தான் இருக்குது ஊற்றுனது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் 1 ஸ்பூன் அவ்வளோ இதெல்லாம் ஊற்றி ஒரு கலந்துட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி பிசைஞ்சு இதுலேயே ஆற கூட விடலாம். இப்போ ஆறிடுச்சு, ஓரளவுக்கு கை தாங்குற அளவுக்கு சூடு இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா சேர்த்து பிசைஞ்சோம்னா விண்டுக்கிட்டு வராமல், அதாவது உடையாமல் வரும். கையிலேயே ஒட்டாமல் கொடுப்பாங்க. நெய் இருக்கவும் நல்லா வெந்த மாவாக இருக்கவும் கையிலேயே ஒட்டல. இப்போ சப்பாத்தி சப்பாத்தி கையில் தேய்க்கணும்னு அவசியம் கூட இல்லை, கையில் தட்டி கூட போட்டுடலாமா? கையில் தட்டி அப்படி கூட செய்யலாம். அதுக்கு நம்ம சப்பாத்தி கல்லில் தேய்க்கிறாப்புல தேய்ச்சிட்டு ஒரே சைஸாக வேணுமா கூட போடலாம், கையிலேயே எடுத்து போடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வெந்ததுக்கப்புறம் தெரியும், ஒன்றும் ஆகாது, வெந்த மாவு தான். சிம்மில் வைக்கிறேன்னா ஹையில் தான் வச்சுருக்கீங்க. மீடியத்தில் சிம்மில் இல்லை, மீடியம்னா ரொம்ப லோவாக போயிடும். சிம்முனா தான் ரொம்ப லோவாக போயிடும், மீடியம்னா எப்படி லோவாக போகும்? மீடியம் ஸ்லோ லோ. நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு கூட தேய்ச்சி நல்லா ரவுண்டாக ஒரு கட்டரில் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் வெந்தவுடனே திருப்பி போட்டு 2 பக்கமும் 2 தடவை வேணுமா திருப்பி போட்டு எடுத்து வச்சு சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரி. வைகுண்ட ஏகாதசிக்கு ஒவ்வொரு போடுறதுனால இன்னைக்கு வடை. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாரும், அதாவது எல்லா வகையான ஏஜ் குரூப்பும் சாப்பிட்லாம். இது ஒத்துக்காது அது ஒத்துக்காதுன்னு கிடையாது, எல்லாருமே அரிசி மாவு ஒத்துக்கிறவங்க தான். அதனால்
அது மாவை வேக வச்சதுனால ஒன்றும் கரையாமல் அப்படியே வந்துடுது. லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருவேன். மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். பச்சை மிளகாய், இது பூண்டு, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் இருக்கிறதுனால பச்சை அரிசிக்கு மாவுக்கும் தேங்காய்க்கும் காம்பினேஷன் எப்பொழுதும் சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி எடுத்து செஞ்சு சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி தட்டி ரெடியாக வச்சுக்கணும். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடாக போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த இப்போ கூட இதை ஒன்று எடுக்கலாம். நல்லா செவந்திருக்கு. செவந்தது போதும். வேற போடுங்க. அடுத்தது போட்டு காமிக்கலாம். மார்னிங் டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.